போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துவிட்டு வீடு வந்தடைந்தனர் மகள் திரௌபதி மற்றும் அப்பா மீனாட்சி சுந்தரம். இருவரின் மனதிலும் போலீஸின் பேச்சு திருப்தி தரவில்லை. திரௌபதியே மனம் நொந்தவள் போல தெரிந்தாள். அப்பா, போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தாச்சே, அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க, நீங்கள் விடுங்க என திரௌபதி கூறினாள். அப்பா மீனாட்சி சுந்தரமோ மாப்பிள்ளை வீட்டாரிடம் அந்த விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமா என கேள்விகளை இருவரின் மனதிலும் இருந்தது. மகளே, நான் விஷத்தை குடிச்சு செத்து போயிடுறேன், உனக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமையட்டும், அவங்களாச்சும் உன்னை நல்லபடியாக பரிதாபப்பட்டு ஏற்றுப்பாங்க என கூறியதுதான் தாமதம். மகள் திரௌபதியின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பித்து விட்டது. எதுக்குப்பா நீ மட்டும் சாகணும், நானும் உன் கூடவே சேர்ந்து செத்து போயிடுறேன், எனக்கு நீ இல்லா உலகத்தில் வாழ பிடிக்கல, உன்ன மாதிரி யாரும் என்னை பார்த்துக்க மாட்டாங்க என திரௌபதி கூறினாள். இருவரும் கட்டி அணைத்து அழ ஆரம்பித்து விட்டனர். வீடே நிலை குலைந்து போயிருந்தது. சாயந்தரம் 6 மணி இருக்கும். பாலில் விஷம் கலந்து இருவரும் குடிக்க முடிவெடுத்தனர். பெருமாளே, என் குல தெய்வமே, நீயும் என கைவிட்டாய், நான் உழைத்த பணத்தை இழந்து என் வாழ்க்கையை தொலைத்து நிற்பது உன் கண்ணுக்கு தெரியலையா? நான் யாருக்கு எந்த தீங்கும் நினைச்சதில்லையே, எனக்கு மகளாய் பிறந்த காரணத்திற்காக தண்டனை அவளுக்கும் விஷத்தை கொடுத்து சாக போகிறோம், நீ அதை நான் கண்குளிர பார்த்துட்டே இரு கடவுளே என கடவுளை பார்த்து மீனாட்சி சுந்தரம் கேட்க விஷம் கலந்த பாலுடன் வந்து நின்றாள் திரௌபதி. அந்த பாலை வாங்கி கொண்டார் மீனாட்சி சுந்தரம். இருவரின் கையில் விஷம் கலந்த பால், கண்களில் கண்ணீர். என்ன செய்வது? தற்கொலைதான் முடிவா? இல்லை என்றால் அவர்களின் முடிவுக்கு என்னதான் காரணம்? அவர்களின் வீட்டு வாசலில் அப்பொழுது ஹாரன் சத்தம். மனமே இல்லாமல் வந்தாள் திரௌபதி. ஆமா, வீட்டில் யார் இருக்காங்க? இறங்கிய நபர் ஜோசப் கேட்க, சுந்தரம் சார் இருக்காங்களா என கேட்டார். நீங்க என கேட்டபடியே அவள் ஒரு நிமிடம் இருந்தாள். அப்பா, ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே யாரோ உங்களை கேட்டு வந்திருக்காங்க என சுந்தரத்திடம் இருந்த டம்ளரை வாங்கி வைத்துவிட்டு வீட்டு வாசலில் இருந்து அவரை பார்த்து கொண்டே வந்தாள் திரௌபதி. சார், நான் தான் ஜோசப், நீங்க என கேட்டார். தங்கச்சி, நான் ஒரு ஆட்டோக்காரன்மா, அனுப்பனையிலிருந்து தான் என் வீடு. தெப்பக்குளம் பக்கத்தில் இந்த மஞ்ச பையன் பார்த்தேன், அதுக்குள்ளே பணமும் நகை, கல்யாண பத்திரிகை எல்லாம் இருந்தது, கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இருந்தது. அந்த அட்ரஸை பார்த்து பத்திரிகையில் இருந்ததை பார்த்து தான் வந்தேன். இது உங்கள் பை தானா என ஜோசப் கூற, ஜோசப்பை கடவுளாய் பார்த்தாள் திரௌபதி. அண்ணா, அந்த பை எங்களது தான், என் அப்பா தொலைச்சிட்டாரு, இப்போ தான் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தோம், நீங்கள் உள்ளே வாங்க என அக்கறையோடு வீட்டுக்குள் அழைத்தாள் திரௌபதி. யாருமே என கேட்ட சுந்தரத்துக்கு, அப்பா, நம் நகை பணம் எல்லாம் கிடச்சிருச்சு, இவர் தான் ஜோசப், இவரிடம்தான் இந்த நகை இதெல்லாம் கிடச்சிது என விஷயத்தை சொன்னாள் திரௌபதி. அப்பாவும் மகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். தம்பி, நீ செய்த உதவி மிகப்பெரியது, அதற்கு நன்றி சொன்னால் எனக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டேன், வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு முடிவு எடுத்து தான் இந்த விஷயத்துக்கு வரவும் கடவுளாக வந்து நீ எங்களை காப்பாற்றிட்டப்பா என ஜோசப்பின் கையை பிடித்து பயங்கரமாக கண் கலங்கினார் மீனாட்சி சுந்தரம். மஞ்சப்பையில் இருந்த பணம் நக்கை எல்லாம் சரியாக இருந்தது. அண்ணா, இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைச்ச இப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தாமல் அதை மித்தவங்கிட்ட கொடுக்கணும்னு இருந்தீங்களே, அதுதான் அண்ணா உங்களுடைய உயர்ந்த குணம் என சொன்னாள் திரௌபதி. ஜோசப்பின் முகத்தில் சிரிப்பு. சில மணி நேரத்துக்கு முன் தனது வீட்டில் நடந்த நிகழ்ச்சியை நினைத்து பார்த்தான் ஜோசப். கடன் கேட்டு வீட்டு வாசல்கள் எல்லாரும் வந்துவிட்டன. ஜோசப்பும் மேரியும் மஞ்சப்பையில் இருந்த பணத்தை கொடுக்க முடிவு இருந்தன. அப்போது, அப்பா, நம்ம செய்ய போகிற விஷயத்தினால் நாம் மட்டும்தான் தப்பிச்சிருவோம், ஆனால் இதை நான் தொலைச்சவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? அவங்க கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தால் அவங்களோட வழி எப்படி இருக்கும்? நீங்கள் பாவம்னு தானே சொல்லுவீங்க, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே அப்பா, நம்மால் முடிந்த நல்லதை செய்யணும்னு சொன்ன அப்பா இப்பொழுது இப்படி மாறிட்டீங்களே என ஜோன்ஸ் கூறினார் அவளின் மகள். சாட்டையடி விழுந்த மாதிரி இருந்தது ஜோசப்புக்கு. செல்லம், கண்டிப்பாக நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். நல்ல சமயத்தில் அப்பா அம்மாவுக்கு புத்திமதி கூறினீங்க என கூறி மகனின் ஜோன்ஸ் கன்னத்தில் முத்தமிட்டு அணைத்து விட்டு, இந்த பொருளை அவர்களிடமே கொடுத்து விடுவோம் என கூறிவிட்டு ஆட்டோவை ஏறி வந்தான். அடுத்த வாரம் வருவோம், பணம் கொடுத்தாதான் போவோம், இல்லைன்னா பார்த்துக்கோ என்ன நடக்கும்னு என தெரியாது என எச்சரிக்கை கூறிவிட்டு பணம் கொடுத்தவர்கள் சென்றார்கள்.
என்ன செய்வது என தெரியாமல் முழித்தான் ஜோசப். வீட்டுக்குள் நுழைந்ததும் மஞ்சப்பையை மேரியும் ஜோன்ஸும் அவனை நோக்கி நீட்டினர். கடவுள் இருக்கான் குமாரி என்று மனைவி மேரியிடம் கூறிவிட்டு அந்த பையை எடுத்துக்கொண்டு ஆட்டோவை ஸ்டார்ட் செய்துவிட்டு ஜோசப் திரௌபதியின் அட்ரஸை கண்டுபிடித்து வந்தார். அப்பொழுது மனம் புலம்ப ஆரம்பித்தது. என்ன செய்ய போகிறோம் என தெரியாமல் இன்னும் பயம் வரவே, இன்னும் சில மணி நேரத்தில்தான் நம்ம வாய்ப்புகள் எல்லாம் முடிந்துவிடுமே என கதறிய ஜோசப்பும் இப்பொழுது திருந்தி இருக்கும் ஜோசப்புக்கும் பல நம்பிக்கை வார்த்தைகளுடன் அவனது மனதை தேர்த்தி கொண்டு ஒரு வழியாக திரௌபதியின் அட்ரஸை கண்டுபிடித்து இந்த பணத்தை ஒப்படைத்து விடுவோம் என ஆட்டோவில் வர வர யோசித்து கொண்டே வந்தான். திரௌபதியின் வீடும் வந்தது. இந்த பைய தகுந்தவர்களிடம் ஒப்படைங்க, இல்லைனா போலீஸிடம் சொல்லி கொடுத்துடுவாங்கன்னு என் மகனும் மனைவியும் கூறினாங்க என இந்த கதையெல்லாம் திரௌபதியிடம் கூறினான் ஜோசப். மீனாட்சி சுந்தரம் வீட்டின் முன்பு என் குலசாமி பெருமாளே, நேரில் வந்து உதவி பண்ண மாதிரி இருக்கு தம்பி. உங்கள் பேர் என்னப்பா என மீனாட்சி சுந்தரம் கேட்டதுதான் தாமதம். ஜோசப் என கூறியதும் அவர்களின் மதம் மொழியெல்லாம் கடந்து அவரை அன்புடன் அணைத்து கொண்டார் ஜோசப். தம்பி, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் கண்டிப்பாக வரணும். உங்கள் மனைவி மகளை கூப்பிட்டு கண்டிப்பாக வாங்க. இப்போது இந்த நிலைமையில் நீங்கள் தான் என் புள்ள மாதிரி இருக்கிறீங்க. உங்களால் நிச்சயமாக என் வாழ்க்கையில் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் என கூறி பத்திரிக்கை வைத்தார் மீனாட்சி சுந்தரம். கண்டிப்பாக சார், என் தங்கச்சி கல்யாணம் நான் இல்லாமல் நடந்துருமா என சிரித்தபடியே பத்திரிகையை பெற்றுக்கொண்டு விடைபெற்றான் ஜோசப். ஆட்டோவை நகர்த்த முயன்றபோது ஃபோன் அடித்தது. ஹலோ, நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். நீங்கள் பண மோசடின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆட்களை பிடிச்சாச்சு. உங்கள் பணமும் கிடச்சிருச்சு. நீங்கள் வாங்க, அந்த பணம் கட்டின ரசீதை காமிச்சு உங்களுடைய பணத்தை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் என கூறி இணைப்பு துண்டிக்கப்பட்டார். ஜோசப் மனதில் மகிழ்ச்சி. தன் குடும்ப நிலை மாறப்போவதை உணர்ந்தான் ஜோசப். ஆட்டோ மெல்ல நகர்ந்தது. மனைவியிடம் விஷயத்தை கூறி தெப்பக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி நகர்ந்தான் ஜோசப். ஜோசப் தன்னுடைய கடினமான சூழ்நிலையிலும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் அவரது பொருளை ஒப்படைத்த ஜோசப்புக்கு தான் கடவுளாக கொடுத்து வந்த பரிசு இது. உழைத்த பணம் என்றுமே வீணா போகாது. அதே சமயம் அடுத்தவர் பணத்திற்கும் ஆசைப்பட வேண்டாம். பணத்தை உரிய பாதுகாப்பான முறையில் சேமிக்க வேண்டும். அதிக வட்டி கிடைக்கும் என்று யாரிடமும் ஏமாந்திராதீர்கள். கடவுள் இருக்கான் குமார். கண்டிப்பாக நம்முடைய மனித நேயத்தில் தான் அந்த கடவுள் வாழ்ந்து கொண்டு இருப்பார். நண்பர்களே, வாழ்க்கைக்கு தேவையான கதை தான் இது. இந்த கதையினுடைய முதல் பகுதி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, வீடியோலேயே இணைச்சிருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி கேளுங்க. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். யாருடைய பணத்திற்காகவும் சரி, யாருடைய பொருளுக்காகவும் சரி, நம்ம எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டு விட்டோமே ஆனால் அந்த பொருளுக்கு பதிலாக நம்மிடம் இருக்கும் பொருளை கடவுள் அவரது கணக்கில் வரவு வைத்து எடுத்துக்கொள்வார். நன்றி. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.